பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து இபாதத்துகளை பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நமக்கு ஜும்மாவுடைய நாள் வந்துருச்சு. வேலைக்கிழமை மஹ்ரீப்ல இருந்தே வெள்ளிக்கிழமை மஹ்ரீப் வரையும் இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. ஏன்னா இதுதான் இந்த சிறப்புக்குரிய நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா சஹாபாக்களுக்கு சரி, அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி இதை தான் வலியுறுத்தி இருக்காங்க. எப்போதுமே நோன்பு நாள் வரும்போது, ஒரு சிறப்பான நாட்கள் வரும்போது, அதாவது அரஃபா நாள், ஆசுரா நாள், ஜும்மாவுடைய நாள், இன்னும் லைலத்துல் கத்ர், அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எல்லா சிறப்பான நாளையும் நபி அவர்கள் எப்படி சிறப்பித்தார்கள்னா பாவ மன்னிப்பை கொண்டு சிறப்பித்தார்கள். முதல்ல அந்த நாளுடைய பாக்கியங்களையும் அருளையும் நம்ம அனுபவித்துக் கொள்ள வேண்டும்னா பாவ மன்னிப்பு முதல் விஷயமாக அதுல இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சிறப்புகளை வைத்திருக்கான். அதுல ஒரு சிறப்பு தான் பாத்தீங்கன்னா துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இருக்கு. அது எந்த நேரம்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல ஒரு அடியான் துவா செய்தா அது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அந்த நேரத்தை யார் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதை பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு பெற்றவங்க தான் அனுபவிப்பாங்க. வாரம் நமக்கு ஜும்மா வருது, இருந்தாலும் நம்மளால அந்த நேரத்தை அனுபவிக்க முடியாம இருக்கு. சப்போஸ் அந்த நேரத்தை நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா இந்நேரம் நம்மளுடைய நிலைமை மாறி இருக்கும். நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இத்தனை நாளா அந்த விஷயம் தடையில்லாம இருந்து அது நடந்திருக்கும். அப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா பாவ மன்னிப்பு பெறணும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளுடைய சிறப்பான துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடியானாக நீங்க மாறுவீங்க. அதே மாதிரி இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குமே நமக்கு ஒரு ஒளியாக இருந்து கொண்டிருக்கு. அதனுடைய சிறப்பையும் பெறணும்னா நீங்க பாவங்கள் கடந்த ஒரு வாரத்துடையது மன்னிக்கப்பட்டிருக்கணும். அப்ப நம்ம தௌபா தான் முதல்ல நம்ம செய்யணும். அதுவும் நீங்க வியாழக்கிழமை மஹ்ரீப்ல தொடங்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜ்ர்ல இருந்தே நீங்க என்ன பண்ணணும், நீங்க சாயங்காலம் வரையும் பாவ மன்னிப்பை கேளுங்க. எல்லா பாவங்களும் கழிக்கப்படும் போதே அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹுடைய அருளை கொடுத்து ஜும்மாவுடைய நாளுடைய எல்லாவித நற்பாக்கியங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுப்பான். இதனால உங்களுக்கு ரிசுக்குடைய வாசல் திறக்கப்படுகிறது. காணாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான். உங்களுடைய கஷ்டங்களை விளக்குவான். தேவையான நல்லதைகளை நிரப்புவான். ஏன்னா தௌபாவுக்கு மட்டும்தான் இத்தனை சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கிடைக்காம இருக்கோ அதை எல்லாமே நல்லபடியாக கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவான்னு சொல்லி நமக்கு அறிவிப்புகளே பார்க்க முடியுது. இன்னைக்கு அதுல பார்க்கும்போது பார்த்தா சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தான் நம்ம ஓதுறோம். இதுல பார்க்கும்போது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த 2 வார்த்தைகளாக இருக்கு. திக்ரிலே சிறந்த திக்ராக சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இருக்கு. இந்த உலகத்துல உள்ள அனைத்து மனிதர்களும் நம்ம எத்தனையோ வார்த்தைகள் பேசுறோம். அந்த வார்த்தைகள்லயே எது சிறந்த வார்த்தைனா இந்த வார்த்தை தான். அப்ப அந்த அளவுக்கு சிறப்புள்ள அந்த வார்த்தையை ஓதி, அதாவது அல்லாஹ்விற்கு பிடித்ததை ஓதிவிட்டு அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி, என்னை மன்னித்து விடுவாயாக, நான் உன்புறமே திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த போய் கேட்கும் போது கூட அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா நமக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரிதான் அல்லாஹ்விற்கு பிடித்த இந்த வார்த்தையை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஓதிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அது மூலமாக அல்லாஹுடைய புறத்துல நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எவ்வளவு தூரம் சிறுசா ஓதுனாலும் திக்ருகளுக்கு மதிப்பு இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஓதுனாலும் மன்னிப்பு தான். அதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹின்னு ஓதுனாலும் மன்னிப்பு தான். அது கூட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சேர்த்து ஓதுனாலும் மன்னிப்பு தான். இன்னும் சில துவாக்கள்லாம் பெருசா கூட இருக்கு. எது ஓதுனாலும் நமக்கு மன்னிப்பு தான். நீங்க எது வேணா எடுத்து ஓதலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா சிறுசாவும் இருக்கணும், கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்து ஓதுறோம். அதனால தௌபாவை பொறுத்தளவுக்கு இந்த தௌபா துவா தான் ஓதணும்னு கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணலாம்னா வாரத்துக்கு ஒண்ணு சிறந்ததா கொஞ்சம் எளிமையா இருக்கிறதா ஓதும்போது நமக்கு அதிகமாக ஓதுவதற்கு இலகுவாக இருக்கும். நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 இருந்து 100 முறை தௌபா செய்திருக்காங்க. அப்ப நம்ம 70 முறை 100 முறையெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே இலகுவாக இருக்கும். இதை ஓதி நீங்க என்ன பண்ணுங்க, ஜும்மா நாளையே தொடங்குங்க. ஜும்மா நாள்ல இந்த அமலை செய்யாம நீங்க விட்டுறாதீங்க. இப்ப நம்ம கேட்ட கையோடவே இதை ஓதி அந்த சிறப்பை பெற்று விட்டு போலாம். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த நாளுடைய முழு அந்தஸ்தும் ஜும்மா நாள்ல நமக்கு கிடைக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. எல்லாருக்காகவும் நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கேன். எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க ஓதலாம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, 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 சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி,
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி 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 சுபஹானல்லாஹ வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹி 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 வபிஹம்திஹி
அஸ்தோஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி 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 அஸ்தோஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி.